ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் டிஃப்ரெண்ட்டான டிஃபன் தாங்க. இந்த டிஃபன் வெரைட்டியை செய்கிறதுக்கு உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் தாங்க ஆகும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இந்த டிஃபன் வெரைட்டிக்கு நம்ம சேர்க்க போகிறது மாவு ஜவ்வரிசி தாங்க. இதை நான் ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. தண்ணியை ரொம்ப ஊற்றிடக்கூடாது, லேசாக அது நனையிற அளவுக்கு ஊற்றி வச்சா போதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே நமக்கு மாவு நல்லா ஊறி இந்த மாதிரி நல்லா உதிரியாக கிடச்சிரும். உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்கணுங்க. இது கூடவே நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாங்க. 2 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, துருவின இஞ்சி, 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதங்கட்டும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய் இது 2ஐயும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து வதக்கணும்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லைங்க, இது கூட நீங்கள் கேப்சிகம், கேரட்டுன்னு உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்து வர்ற வரையும் ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துலேயே உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்திங்கனாலே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிக்கட்டுங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறலாம். ஜவ்வரிசியை வச்சு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை உள்ளே சேர்த்துடலாங்க. ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கலந்து விடாமல் இந்த மாதிரி ஜென்டிலாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சிடலாங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான டிஃபன் வெரைட்டி நமக்கு 10 நிமிஷத்தில் தயாராகிருச்சு. இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையில் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா உதிரியாக முத்தாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.